செய்த திமுகவினர் கம்பி எண்ணப் போவது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். திமுகவினர் கம்பி எண்ணுவது உறுதி. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த திமுகவினர் கம்பி எண்ணப் போவது உறுதி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் கிருபா இணைந்திருக்கிறார். வணக்கம் கிருபா, கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அபிஷேக். தமிழக அரசில் வேலைவாய்ப்பு மோசடி குறித்து இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறையானது தமிழக டிஜிபி மற்றும் தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் 27 கடிதம் அனுப்பிய நிலையில் டிசம்பர் 3 இரண்டாவது கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதில் சுமார் 250 பக்கங்களுக்கு மேலாக புகைப்பட ஆதாரங்கள், வாட்ஸ்அப் உரையாடல்கள், பல்வேறு ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை அமலாக்கத்துறை இணைத்து அனுப்பியிருந்தது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை, அன்புமணி போன்றோரும் அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். தற்போது அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு விடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20 முதல் 25 விழுக்காடு வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழல்களுக்கே பெயர் போன கட்சியான திமுக கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மாடல் தான் என்பதை அடிக்கடி தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இடி அனுப்பிய 888 கோடி முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு என்றும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். அதுவும் இல்லாமல் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவை கொள்ளையெடுத்த ஊழல் பணத்தை மீட்டெடுத்தாலே மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசே செயல்படுத்தலாம், ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கலாம், பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் தாராளமாக வழங்கலாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்து விடலாம். இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து வருகிறார். திமுக அமைச்சர் மீதான தொடர் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இப்போது பெரிய உருவம் எடுத்திருக்கிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக கடிதம் எழுதியிருந்த நிலையில் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இதனை முன்வைத்து வருகின்றன. இதனால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த நெருக்கடி அவர்களுக்கு பெரும் பிரச்சனையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அபிஷேக்.